ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறோம். வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமில்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீல வாக்கில் வேணால் நீட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு வரமிளகாய் தூள், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அது போடாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வெண்டைக்காயில் வந்து கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ஸ்கிப் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாவெல்லாம் வந்து அந்த வெண்டைக்காயில் இதாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து 2 in 1 ரெசிபி மாதிரி தான். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நீட்டமாக நீங்கள் அரிஞ்சு அது வந்து இந்த மாதிரி பரட்டிட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சாதத்துக்கு சைடிஷாக, அதாவது வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். அதனால் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக, கார்னிஷிங்காக. அடுத்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா இந்த பேன் ஃபுல்லாக இது ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து இது தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயில் ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா திரும்பவும் எப்போவும் இதே போல் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பரட்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, அதாவது மொறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும். இப்போ மொறுன்னு வர அளவுக்கு நான் வந்து இது பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் எப்படி வந்து சாப்பிட போகிறேன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னா சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது காம்பினேஷன் சாய்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வெண்டைக்காய் கூட நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா சூடான சாதத்தில் பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். கூடவே நெய் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வெண்டைக்காய் வறுவலையும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் மட்டும் பருப்பு குழம்போட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ரச சாதம், தயிர் சாதம், இல்லை வெரைட்டி ரைஸ், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த வறுவல் சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.